எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. இந்த பாட்டு உங்களுக்கு பிடித்திருந்தா ஸ்டார் பட்டனை பிரஸ் பண்ணவும். 80 ரூபாய் கோட்ற 2500 ரூபாய் வாங்கி குடிச்சவங்க கேஜப்ல. 80 ரூபாய் கோட்ற 2500 ரூபாய் வாங்கி குடிச்சுவேன். இன்னொன்னு போடுற நீ கேக்குற, இனிமே நான் தானே கேட்கணும். வாடுது வாடுது, நடுத்தர மக்கள் வயிறு வாடுது. கேஸ் இல்லாம சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சத்தானி எல்லாம் 80 ரூபாய் கோட்டிருக்கு. பீச் ஐஸ், ஓசி எல்லாம் கிடையாது ராஜா. ஒன்னும் வாங்கி வச்சுங்க இப்ப ஸ்டாக்ல. இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டே? அந்த போர் எங்க நடக்குது? இங்க இடிக்குது. பணக்காரங்க மேலும் பணக்காரங்க ஆயிட்டே இருக்காங்க, ஏழைங்க இன்னும் ஏழை ஆயிட்டே இருக்காங்க. என்ன நியாயம்? இன்னும் கொஞ்சம் போச்சானா லாக்டவுன் பேர்ல சாதிட்டான்னு வச்சுக்கோ. குடிமகன்கள் எல்லாம் அதோ கதிதான். அப்படின்னா கேட்க போறீங்க, நிறைய சொல்லுங்க. எதுக்கு ஊத்தி வைப்பான்? தேடுது தேடுது, கண்கள் சிலிண்டரையும் கேஸையும் தேடுது. பஸ்லயும் ரயில்லையும் கசங்குறாங்க. மக்கள் அரிசிக்கும் மண்ணெண்ணைக்கும் மணிக்கணக்கா கியூல நிக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் அமெரிக்காவில் ஏதோ பண்ணுறானே, ஆனா வச்சா பாரு அப்பீங்க கேஜப்ல. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஏன்னா பெட்ரோல் ஓடணும், வண்டி ஓடும். அந்த மாதிரி சில வாலிபர்கள் வண்டியே வந்து பீச் ஐஸும் ஏதோ லைட்டா போடாதான் வேலையை செய்யுது. 4 பேர் சாப்பிட விடவும்னா எதுவுமே தப்பு இல்ல. திருடுது திருடுது, மார்க்கெட்ல வியாபாரிகள் ரேட்டு திருடுது, ஏறுது ஏறுது, விலைவாசி ஏறுது. வீதிக்கு வீதி லைட்ட போட்டு விளம்பரப்படுத்தி அடிக்கல் நட்டுட்டு போயிடுறீங்க. அந்த வசதி ஜனங்களுக்கு கிடைச்சுதான் கவலைப்பட்டிருக்கீங்களா? முனிசிபாலிட்டி கமிஷனர், தாசில்தார் இமீடியட்டா ரேடு பண்ணோம். மார்க்கெட் செல் எல்லாம் போட்டு அங்க எவ்வளவு வேலை செய்யறேன் அவன் மேல கேஸ் பண்ணோம். போலீஸ் பந்தோபஸ்தோட போய் யாருன்னா விலைவாசி அரிசி 259 அதே ரேட்ல கொடுக்கணும். தம்பி, உங்க மாதிரி துணிச்சல் முந்தி 1000 ஒருவனுக்கு இருந்தது. இவன் பணக்காரனுக்கு கால்பே, நம்மளுக்கு 3 குழி. அவன் பணக்காரனா பண்ண தொடங்கலாம் கால் பண்ணா கேஜப்ல பின்னாடி. இதை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், 3 குழி நோண்டிட்டோம் கேஜப்ல. அங்கங்க தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல? குறி வச்சா நாம செய்யறதும் தெரியாது, சொல்றதும் தெரியாது. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? வணக்கம், நான் உங்கள் நண்பர்சன். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவ நடிக்கிறான், சத்தியம் தவறாத உத்தமன் போலவ நடிக்கிறான். எதுக்கு இந்த பாட்டுனா, கொரோனா நேரத்துல விலைவாசி ஏறிச்சு. 80 ரூபாய் கோட்ற 2500 ரூபாய் வாங்கி குடிச்சவங்க கேஜப்ல. 80 ரூபாய் கோட்ற 2500 ரூபாய் வாங்கி குடிச்சுவேன். அதே நிலைமை இப்போ வந்துருக்குது. இதான்னு பார்த்தா சிலிண்டர் 3500, கேஸ் 3000. அதுவும் நான் பாக்கல, எங்க விசாரிச்சா காது வாயில தெரிஞ்சு எனக்கு. வாடுது வாடுது, நடுத்தர மக்கள் வயிறு வாடுது. கேஸ் இல்லாம தேடுது தேடுது, கண்கள் சிலிண்டரையும் கேஸையும் தேடுது. திருடுது திருடுது, மார்க்கெட்ல வியாபாரிகள் ரேட்டு திருடுது, ஏறுது ஏறுது, விலைவாசி ஏறுது. என்ன நியாயம் இது? எண்ணெய் விலை ஏறிச்சு, அரிசி விலை ஏறிச்சு, வெங்காய விலை ஏறிச்சு, தக்காளி விலை ஏறிச்சு. கேட்டா போருன்றான். அந்த போர் எங்க நடக்குது? இங்க இடிக்குது. அவன் பண்ண வேலைக்கு, அமெரிக்கா ட்ரம்ப் பண்ண வேலைக்கு, அங்க அங்க பண்ண போருக்கு இங்க வந்து இருக்குது வருவீங்க. நம்மளுக்கு நம்ம நினைக்கிறோம் அமெரிக்காவில் ஏதோ பண்ணுறானே, ஆனா வச்சா பாரு அப்பீங்க கேஜப்ல. என்ன நியாயம்? இன்னும் கொஞ்சம் போச்சானா லாக்டவுன் பேர்ல சாதிட்டான்னு வச்சுக்கோ. குடிமகன்கள் எல்லாம் அதோ கதிதான். சத்தானி எல்லாம் 80 ரூபாய் கோட்டிருக்கு. பீச் ஐஸ், ஓசி எல்லாம் கிடையாது ராஜா. ஒன்னும் வாங்கி வச்சுங்க இப்ப ஸ்டாக்ல. ஏன்னா விலைவாசி லாக்டவுன் சொல்லுகிறானுவா. ஏன்னா இப்படி சொல்றேன், என்ன இத்த சொல்றாரு? ஏன்னா பெட்ரோல் ஓடணும், வண்டி ஓடும். அந்த மாதிரி சில வாலிபர்கள் வண்டியே வந்து பீச் ஐஸும் ஏதோ லைட்டா போடாதான் வேலையை செய்யுது. அதனால அதெல்லாம் வாங்கி சரக்கு வச்சுங்க. எப்படி கேஸ் சிலிண்டர் தர்றோமோ ஐட்டம் வாங்கி வச்சுக்கோ. அதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். சரியில்லை வேலை வியாபாரிங்க சில பேர் பண்ணிக்கிறது. வாடுது வாடுது, வயிறு வாடுதுன்னு சொல்லிட்டுனே 500 ரூபாய் வாங்குறான், பெயிண்ட் அடிக்கிறான், 850 ரூபாய் வருது. இதுல 150 ரூபாய் கோட்டருக்கு போயிடுது. 100 கிராம் சிக்கனுக்கு 50 ரூபாய் போயிடுது. அப்படியே இல்லைன்னா பாக்கெட் வாட்டர் பாட்டில் 10 ரூபாய் போயிடுது. வீட்டுக்கு 300 ரூபாய் கொடுக்கணும். எங்க வாங்குவான் அரிசிவன்? வாவானா அங்கங்க லைனுகளை ஒரு போன் பே வச்சிருக்காங்க, பர்சனல் தனி அடிக்க. நான் வந்து குறிப்பா வந்து பெயிண்ட் அடிக்கிறவங்க, பில்டிங் வேலை செய்யறவங்க, எலக்ட்ரிஷியன் வேலை, தினக்கூலி தொழிலாளிக்காக தான் நான் பேசுறேன்.
அவரோட வாழ்வாதாரம் வந்து இந்த போர்னால பாதிப்பாயிருக்குது. தயவு செய்து விலைவாசி ஏத்தாதீங்க. நம்ம கிட்ட வசதி இருந்துச்சா ஏரோப்ளேன்ல போய் எல்லாம் ரோட் பண்ண இருக்கணும் நீங்க. ஆமா உண்மைதான். அந்த போருக்கும் இந்த பாருக்கும் சம்பந்தம். நானும் போர் அடிச்சு நின்று உட்காந்துக்கிறேங்க. இதான் அது பாக்கெட்ல காசு இல்ல. எங்க போனாலும் பிரச்சனை. எந்த கவர்மெண்ட் சொல்லுச்சு உனக்கு அரிசி விலைவாசி எல்லாம் ஏத்த சொல்லி உங்களுக்கு யாரும் ஆசை நோட்டிபிகேஷன் இல்ல. யூனியன் நோட்டிபிகேஷன் விட்டான். முனிசிபாலிட்டி கமிஷனர் தாசில்தார் இமீடியட்டா ரேடு பண்ணோம். மார்க்கெட் செல் எல்லாம் போட்டு அங்க எவன் விலைவாசி அவனால கேச பண்ணோம். போலீஸ் பந்தோபஸ்தோட போய் யாரா விலைவாசி அரிசி 259 அதே ரேட்ல கொடுக்கணும். நீ 1750 உடனே கேச பண்ணோம் அவன் மேல. இதெல்லாம் சரியில்லை. சாப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறான் பசங்க 80,000 1 லட்சம் வாங்குறானுங்க. அவன் உட்காருவான் பெங்களூர்ல. அதுலயும் டிப்ரெஷன் ஆறான். அவனும் கூட ஒரு பெக் வச்சிருந்தா வேலை செய்யறான் லேப்டாப்ல. இப்போ அந்த மாதிரி நிலைமை டென்ஷன் ஜாஸ்தி. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நீ ஆபீஸ்ல வேலை கூட செய்யறான். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிட்ட அப்பா அம்மா கிட்ட டார்ச்சர், கொண்டாடிக்கிட்ட டார்ச்சர், புள்ளிங்க கிட்ட டார்ச்சர். அவனோட பெங்களூர் வேலை செய்யறான் ஒரு சிலர். நான் எல்லாரும் சொல்ல. அதனால வந்து விலைவாசி இருக்கிற வன்மையா கண்டிக்கிறேன். இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் ஆலோசனை பண்ணிருக்குது சின்ன வயசு பசங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ லாக்டவுன் ஆனா அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து வீட்டில் நடக்கும். அப்போ யூஸ் பண்ணலாமா அதை? அது எப்படி? காலங்கள் மாறும்போது காட்சிகளும் மாறுது. வேடங்கள் போகும்போது சில வேஷங்கள் மாற்றுதுன்றால அந்த மாதிரி ஏன்னு சொல்றேன்னா ஒரு இந்த சம்மர் சீசன்ல வந்து நீ எனக்கு ஞாபகப்படுத்திக்க. இப்ப நம்மளுக்கு லீவ் விட்டாங்களா பம்பரம் தேர்ந்து போவோம். இல்ல ஏன்னா மரம் ஏறணும் இல்ல அப்படியே தேர்ந்து போவோம். உண்டி வேலை எடுத்துன்னு போவானுங்க பசங்க. நம்ம எல்லாம் அந்த அனுபவம் இப்போ பசங்க எல்லாமே மொபைல்ல தான். ஓ இது வந்து இந்த கோலி கில்லி எங்கன்னா பாத்துக்கிறேன். கேஜப்ல கோலியும் பார்க்கும்போது கில்லியும் பார்க்கும்போது கில்லினா விஜய் பேர் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்றேன் அந்த கில்லி அதெல்லாம் நம்ம எழுதி ஆடணும். அந்த காலத்துல லைனுங்க இல்ல வட்டாரத்துல எல்லாம் வந்து கோலி சம்பர்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம அக்கா தங்கச்சி சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க 5ஆம் விளையாட உட்காந்துப்பாங்க. அந்த கல்லு விளையாடுவாங்க. என்னமா அது பல்லாங்குழி. அவங்களுக்கு வந்து ஃபேவரட் கேம் அது. நம்ம வந்து ஆப் பேன் போடுன்னு இந்த பாக்கெட்ல 20 கோலி இந்த பாக்கெட்ல 20 கோலி எம்பல் பிளாக் வரும் தேர்ந்து அண்ணன் போயினுப்போம். மழை வந்துச்சா அது ஒரு கேம். அந்த கம்பி அடிச்சுன்னு போவாங்க. பேர் மறந்துட்டு என்ன இப்படி போட்டு போவோம். அப்புறம் ஆச்சர் உடனே நாங்க 22 ரூபா 3 ரூபா கொடுக்கணும். இவ பணக்காரனுக்கு கால்பே நம்மளுக்கு 3 குழி. அவன் பணக்காரனா பண்ண தொடங்கலாம் கால் பண்ணலாம் கேஜப்ல பின்னாடி. இதை பார்த்து நம்ம என்ன பண்ணோம் 3 குழி நோட்டிட்டோம் கேஜப்ல. அங்கங்க அவன் தொலைந்து விட்டு விடுவான். பால் போய் அங்க நிற்கும். அப்படியே அந்த குழியில வந்து நம்மளுக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா. அது கால் கேம் தான். அது இப்போ அவன் கெட்ஸ் ஆனான். நம்ம கட்டப்பட்டு ஆடணும். உலகமே திரும்பி கேஜப் பண்ணல கட்டப்பட்டுல எவன் ஆட முடியுமா? இப்ப இருக்கிற புள்ளிங்களுக்கு அதான் தெரியுது இல்ல கமல். எல்லாமே மொபைல் ஏஆர் வந்துச்சு விட்டா கடையில கொண்டு வந்துடும். இப்போ ஒரு ஜெனரேஷன் நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. வந்து அது வேற ஒரு பக்கம். அது கூட ஒரு மிகப்பெரிய பயங்கர தாக்குதல் தான். ஓ பிசிக்கலா வேலை செய்யறதாலும் ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க ஒரு மிஷினா. வந்து பிறகு ஆட் குறைப்பாயிடுச்சு. அதனால வந்து உலகம் எத்த நோக்கி போது தெரியல. அதனால வியாபாரிகளை பேசுறேன். கேஸ் விலை சிலிண்டர் விலை தயவுசெய்து குறைக்கணும். இல்லைன்னா போராட்டம் வெடிக்கும்.